சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு விருத்த சேதனம் செய்யும்படி தேவன் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். தேவன் ஆபிரகாமுடனும் அவனுக்கு பின் அவனுடைய சந்ததியுடனும் ஒரு உடன்படிக்கை செய்தார். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். அதே நேரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை கொடுப்பதாகவும் அவர் அவனை மிகவும் ஆசீர்வதித்து கானான் தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமுக்கு அப்போது 99 வயது. அவனுடைய மனைவி சாராவுக்கு வயது 89. மனித ரீதியாக பேசினால் தங்கள் சரீரத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் நம்பிக்கை அவளுக்குள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் செய்யும்படி தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார். அவர்கள் தங்கள் சொந்த பலத்தினாலோ அல்லது சக்தியினாலோ ஒரு குமாரனை பெறவில்லை. மாறாக தேவனுடைய சொந்த ஜீவன் மற்றும் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் மட்டுமே அவர்கள் ஒரு குமாரனை பெற்றார்கள். அதே விதமாக யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் தாங்கள் சொந்த பலத்தினாலோ அல்லது புத்திசாலித்தனத்தினாலோ அல்ல, மாறாக தேவனுடைய ஆவியின் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் தங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றார். அதே செய்தியை செருபாபேலுக்கும் தெரிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஜெருசலேமில் உள்ள ஆலயம் எவ்வாறு மீண்டும் கட்டப்படும் என்ற சந்தேகமும் கேள்வியும் செருபாபேலுக்கு நிறைந்திருந்தது. எரேமியா தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேல் புத்திரர் 70 வருடங்கள் பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஜெருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டதையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட வாசல்களையும் அவன் கண்டான். செருபாபேலுக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிக்கையில் மிக குறைவானவர்கள், பணமும் குறைவு, எந்த உதவியின்றி இருந்தனர். இந்த சூழ்நிலையில் தேவனுடைய வேலையானது எந்த மனித வல்லமையினாலோ அல்லது மனித சக்தியினாலோ நடைபெறாது, மாறாக அவருடைய ஆவியினால் ஆகும் என்ற கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு வந்தது. நம் சொந்த பலத்தில் தேவனுக்கு எந்த ஊழியமும் செய்ய முடியாது. சொந்த முயற்சியால் எதையும் அனுபவிக்க முடியாது. நாம் தேவனுடைய ஆவியை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் அவருடைய முழு கீழ்ப்படிதலின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும்.